மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் சூழல் முடிவுக்கு கொண்டு வந்தார் ட்ரம்ப் அப்படின்னு யார் சொல்லிக்கிறா? அவரே சொல்லிக்கிறாரு. இதை வலைத்தளங்கள் முழுவதும் ஒரு போட்டு கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை மறுபடியும் அவர் சொல்றாரு, ட்ரம்ப் சொல்றாரு, நான் தானே முடிவுக்கே கொண்டு வந்து அடிச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான அதிபரை இது வரைக்கும் அமெரிக்கா சந்திச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கேளாம பேசியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட்டு. உடனே விடுங்க, எங்களால் யாராலும் தடுக்க முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. எப்போவுமே எனக்கு தோணும், நிறையா சினிமா படம் பார்க்கணும், நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு வாயில் வந்தாலும் எழுதியிருக்கானுன்னு. ஒரு யதார்த்தமான சூழல் சொல்லவா, அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த வாரம் நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியும். அமெரிக்காவில் ஒரு 2 நாடை கட்டுப்படுத்த முடியும்னா முடியும். இந்த 2 நாடு கிடையாது, ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த விதமாக முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு உண்டு. அதை முதல்ல யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டின் மீது பற்று இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாடு எந்த அளவுக்கு சக்தியோட இயங்குது, அந்த நாடு இந்த சக்தியோட தான் இருக்கா அப்படின்னா, அது இருக்குதான்றதை கொஞ்சமாவது நீங்கள் தேடி பார்த்தா தான் நம்ம நாட்டின் மீது பற்றை தாண்டி நம்ம நாட்டுக்கு நாம் என்ன செய்கின்ற ஒரு புத்திசாலித்தனம், அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் விட அடுத்த இந்த நாட்டுடைய எதிர்காலம் இருக்குல்ல, இந்த நாட்டை அடுத்து நடத்த போகிற இளைஞர்கள், இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு புத்தி வரும் நமக்கு. இல்லைன்னு வச்சுக்க, கடைசி வரையும் உட்காந்துட்டு நம்மளை உட்காந்துக்கிட்டு நாங்கள் 1000 வருஷத்துக்கு பழமையானவங்க, 2000 வருஷத்துக்கு பழமையானவங்க, நாங்கள் லாங்குவேஜ் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, இப்படியே பேச தெரியுமா, நீ பேசிக்கிட்டே தெரியுமா, நீ என்ன பண்ண 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு பண்ணிட்டு போயிட்டான், இப்போ உட்காந்து ஆவியை வாங்கிட்டு இருக்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல, அது தீவிரமா இந்தியாவுக்கு உண்டு. நீங்க வர்த்தகம் தொடர்பான அந்த ஃபைனான்சியல் நெட்வொர்க் இல்லையா, இதுல பார்த்தாலே கூட நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு அலுமினியமோ இல்லாட்டி இந்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரிசர்ச்சுக்கு நீங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியமோ தேவைன்னு வச்சுக்கவேன், ஏதோ ஒரு நாட்டில இருந்து நீங்க இறக்குமதி பண்றீங்க, கனடால இருந்து இறக்குமதி பண்ண முடியும் வச்சுக்கவேன், அந்த இறக்குமதி விஷயங்கள் உங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும்னா அது அமெரிக்காவில் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஏன்னா அமெரிக்கா உலகம் முழுவதும் உருவாகக்கூடிய வர்த்தக உறவுன்றது அப்படி. நீங்கள் அமெரிக்காவோட கிரெடிட் ஃபெசிலிட்டி அவ்வளோ பார்த்துருக்குமான்னு நினைக்கிறீங்க. அதாவது தனிநபருக்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி, அதாவது நீங்கள் இவ்வளோ லோன் வாங்கிக்கலாம், உங்களுக்கு கிரெடிட் இருக்கு, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்குமே அமெரிக்கா இப்படியான கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குது. அப்படியான விஷயங்களை வச்சு நீங்கள் அமெரிக்கா சார்ந்த நட்பு நாடுகளுக்கெல்லாம் அவங்கள்ட்ட வாங்க முடியும், நீங்கள் நேரடியாக இல்லைன்னா கூட. அதனால டிஃபென்ஸ் சம்பந்தம் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான நீங்க நிறைய விஷயங்களுக்கு அமெரிக்காவை சார்ந்துதான் இயங்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இந்திய ஒட்டுமொத்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த நிறுவனோட பட்டியல் ஒரு பக்கம் எடுங்க. மைக்ரோசாஃப்ட்ல ஆரம்பிச்சு, ஆரக்கிள் ஆரம்பிச்சு, டெல் ஹெச்பியில தொட்டு, இந்த மாதிரி ஜேபி மார்கன்ல ஆரம்பிச்சு, கூகுள் தொட்டு, எதை வேணா எடுத்துக்கணும் வச்சுக்கிறேன். எந்த செக்டாரை தொட்டாலும் அவருடைய கை ஓங்கி நிற்கும், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம். ஒட்டுமொத்தமா வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நாடுகளிலேயே மிக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அமெரிக்கா தான். ஒரு பிடி லைட்டாக அமுக்குன்னு வச்சுக்கவேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா இங்கே எல்லா நிறுவனங்களும் அடிவாங்க. அது நேரடியாக இந்திய சந்தையவே பாதிக்கும். அப்போ ஒரு போட்டு ஃபைனான்சியல் கட்டமைப்புன்னு உலகம் முழுவதும் உருவாக்கியிருக்கிறது நம்ம டிபெண்டாக இருக்கோம். இன்னும் கூட அவருடைய நிறுவனங்களுக்கு நம்ம டிபெண்டாக இருக்கும். அதோட 3வது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, டெக்னாலஜிக்கல் அடிமைன்னு. இந்தியா சுதந்திர நாடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜிக்கல் அடிமையாகவும் இருக்குது. நீங்கள் சுதந்திர நாடுன்னு எந்த வகையில் சொல்கிறீங்க தெரியல, தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை டெக்னாலஜிக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை. அதாவது உங்களுக்கு தனிச்சு இயங்குற அளவுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒன்று தேவை. நீங்கள் ஒருவேளை டெரரிசமுக்கு எதிரான வார தொடங்க போகிறீங்க, அதாவது ஒரு தீவிரவாத இயக்கம், ஒரு இயக்கத்தை முழுமையாக அழிக்க போகிறீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு அமெரிக்காவுடைய முழு ஆதரவு ஒன்று தேவை. ஏன்னா சமீபத்தில் உக்ரைனில் ரஷ்யாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த உக்ரைனில் டெஸ்லா கொடுத்த ஒரு சின்ன உதவின்னு ஒன்றுல, அது மட்டும் இல்லைன்னா உக்ரைன் படையை நின்றுக்க முடியாது. அதை வெளிப்படையாகவே டெஸ்லாவுடைய எலான் மாஸ்க் சொல்லியிருப்பார். எப்படின்னா, நாங்கள் போதுமான டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணால் உங்களால் ஒரு நாள் லீடர்ஷிப் நிற்க முடியாது, உங்கள் வீரர்கள் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைக்க முடியாது. அது எதனால் அப்படின்னா, எடுத்துக்காட்ட சொல்கிறேன், எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸுமே ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இயங்கும் போது அப்போ அந்த கம்யூனிகேஷன் முழுவதுமாக முக்கியம் அந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் அது எல்லாத்தையுமே சேட்டலைட் நோக்கி நகர்த்தினா இல்லையா, அதில் தான் அவங்களால அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஹேக் பண்ணி எடுக்க முடியாமல் முழுவதுமாக டெக்னாலஜி ஃபீல்டத்தோட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமே இயங்குச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த டெக்னாலஜி கொடுத்தது அமெரிக்கா. இந்த மாதிரி டெக்னாலஜிகள்ன்றது வெறும் ரேடாரோ இல்லாட்டி ஒரு சேட்டலைட் டெக்னாலஜியோ மட்டும் கிடையாது. டிஃபென்ஸ் இருக்கிற பெரும்பாலான இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டர்ஸ் 40% இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே அமெரிக்காவை மையமாக கொண்ட அமெரிக்காவிலே உருவான டெக்னாலஜி. இது இருக்கிறனால ஓரளவுக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவே முடியும். இதெல்லாம் நாம் வெளிப்படையாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை. நம்ம இப்படியா தான் இருக்கோன்றதை நம்ம பேசினால் ஒழிய நம்ம எப்படியா மாறுவோன்ற புத்தி வரும். இல்லைன்னு வச்சுக்கவே, ரஃபேல் விமானம் இருக்கு பாரு, நாங்கள் அதை வச்சு நடுவோம். அந்த ரஃபேல் யாரோடது? எனவே கடந்த ஒரு 28 வருஷத்துக்கு மேலே செய்தி தாள்களை போட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி எதாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அமெரிக்கா போல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியை பார்க்கவே முடியாது. அமெரிக்கா போல ஒரு உறுதியான ஒரு நாட்டை உங்களால் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அந்த நாடு உருவாகும் போது அதற்கு அடித்தளம் விட்டாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படியானது.
அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அது இன்ன வரைக்கும் நம்ம மரமண்டையிலோட இறங்குது. என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபருடைய சுய சிந்தனை ஒன்று இருக்கு இல்லையா, தேடல்னு ஒன்று, அது முழுமையாக அங்கீகரிக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்ட் இருக்கு பாருங்க, அது முழுமையாக சிந்திக்கவும் அது செயல்படவும் அந்த லேண்ட் அப்படியே அழகும். அப்போ தான் ஏதாவது ஒன்று மண்டையிலேருந்து பிறக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீ தமிழனா பிறப்பை எடுத்து பார்ப்போம், அங்கேருந்து பிறந்தியா எங்கே பிறந்த, இதுல இருந்து ஆரம்பிச்சு ஊரில் இவங்க படுத்துகிற பால் இருக்கு பாருங்க, தாங்கவே தாங்காது. இவ்வளோ பேசுறியே, நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று எங்களுக்கு அரசருடைய வரலாறு அவரோட வரலாறு போயிடான்னு வச்சுக்கேன், அதை பேசுறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் அதை பிடிச்சா நாக்கு பூர்வமாக 4 கேள்வி கேட்பேன், அதை விட்டுருக்கேன். இப்போ நான் பேச வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த வரலாறு உனக்கு முக்கியமா இல்லை இப்போ நீ என்னவா இருக்கிறது முக்கியமா? இதனால் நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாரும் பற்றி விடுறது இல்லைன்னு வச்சுக்கவே, இங்கே இருக்கிறவனே பற்றி விடுறது. இந்த வேலை நீ பார்த்துக்கிறது. இங்கே படித்து ஐஐடிக்கு நுழைஞ்சு இல்லாட்டி அண்ணா யூனிவர்சிட்டி நுழைஞ்சு ஓரளவு நல்லாவே படிக்கக்கூடிய, அதில் தப்பித்தவரை நல்லா படிக்கக்கூடியான்னு வச்சுக்கவே, அவங்களும் கொத்திட்டு போகிறது தயாராக இருக்குது அமெரிக்கா. ஏன்னா அவனுக்கு வைரம் வைடூரியமோ இல்லை தங்கமோ இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது மனித மூளை. அந்த மனித மூளையோட ஐடியான்றது, அந்த ஐடியா எங்கே பிறகுது அந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் அமெரிக்காவில் கிடைக்காத விசா கிடைச்ச மாதிரியும் கிடைக்காத வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே தான் கிடைக்கிற மாதிரியும் ஒரு கனவு உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கா. எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடும். நீ இப்போ இதுவரைக்கும் இழந்தது கோகினூர் வைரம் அது இது எல்லாத்தையும் விட நீ இப்போ இழந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. நல்லா படித்து ஒரு இண்டிபெண்டன்ட் மைண்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இழக்கிறீங்க பாருங்க. அதை விட ஒரு பெரிய இழப்பு இந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்படி ஒரு நாடு எந்த பவரோட இயங்குது, அந்த பவருக்கு பின்னாடி என்னவா இருக்கு, இதை ஆய்வு பண்ணுறதை விட்டுட்டு கிண்டல் கேலி அதை தாண்டி கற்பனை வளத்துக்கு எல்லைக்கு தாண்டி போய் ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்குது. இதனால எந்த நல்லதும் இங்கே நடக்க போகிறதில்ல. நான் இதை யாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பெற்றோர்கள், அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கல்வி நிலையத்துக்குடைய ஆசிரியர்கள், நீங்கள் ஒரு யதார்த்தத்தை எல்லா இடங்களும் சொல்லி புரிய வைக்கணும். அது எதை உருவாக்கும் அப்படின்னா, ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து என்னவா மாறணுன்ற தேவை இல்லையா, அதை நோக்கி நகர்த்தும். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்றது இல்லையா, அதில் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இல்லையா, அது 100% இருக்கும். அது இருக்கிற பட்சத்தில் தான் இது முடிவுக்கு வந்துச்சான்ற நான் உறுதியாக சொல்ல தெரியாது. ஆனால் அதனுடைய அழுத்தம்ன்றது அபரிவிதமானது. அந்த அழுத்தத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு பாகிஸ்தான் தெம்பே கிடையாது. இந்தியாவுக்கு தற்சமயம் வளர்ச்சியை நோக்கி போகிறதான் ஆர்வமே ஒழிய இதை தாங்கி எதிர்த்துட்டு சண்டை போட்டுக்கிற அவசியம் இந்தியாவுக்கும் கிடையாது. என்ன நமக்கு தேவை அப்படின்னா, இது எதிர்காலத்தில் இதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஏன்னா 1980 இப்படி தான் இருந்தீங்க, 70 இப்படி தான் இருந்தீங்க, 60 இப்படி தான் இருந்தீங்க, 2000 இப்படி இருந்தீங்க, 2020 இப்படி தான் இருப்பேன்னா 2050 அப்படி தான் இருப்பேன். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.